அருளானான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அருளானான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அணுதுணையும் சினங்காமம் அடையாமை வேண்டும். அணுதுணையும் சினங்காமம் அடையாமை வேண்டும். மருளாய உலகமெல்லாம் மருள் நீங்கி ஞான மன்றிடத்தே வல்லான் உன்னை வாக்கிடல் வேண்டுமே. வள்ளல் பெருமான் இறைவன் இடத்துல கேட்கிறார், அருளா நான் வேண்டுதல் கேட்கிறேன் இந்த மக்களுக்காக. நீ வேண்டுதல் கேட்ட உடனே அருள் புரிதல் வேண்டும். நான் கேட்ட உடனே நீ அருள் புரிதல் வேண்டும். அனைத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். எப்பொழுதுமே சினம் காமம் இருக்கக்கூடாது, அது அடையாமல் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஆண்டவன்கிட்ட கேட்குறார். மருளாய உலகமெல்லாம் மருள் நீங்கி, இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் மருள் வந்து ஆடிக்கிட்டு கிடக்குது. மருள் இருந்தால் அருள் கிடைக்காது. மருள் இருந்து எட்ட வந்தால் தான் அருள் கிடைக்கும். இருள் மருள், அதன் பிறகுதான் அருள். அப்போ நம்ம இருட்டில் இருந்தோம், உயிர் இறக்கம் இல்லாமல் இருந்தோம், எல்லா உயிர்களுக்கும் தீங்கு செய்தோம். அப்புறம் மருளில் வந்ததும் அப்படி தான். மருள் இருக்கக்கூடாது. அருள் பெற்றால் துரும்பும் ஐந்தொழில் செய்யும். அருள் பெறணும். அதான் சொல்கிறார், மருளாய உலகமெல்லாம் அந்த மருள் நீங்கி நாண மன்றெடுத்தே. நாணம் மன்றனா இந்த தான் நாணம் மன்றன்றார். அந்த நாணம் மன்றெடுத்தே வள்ளல் உன்னை வாழ்த்திட வேண்டும். வள்ளல் இங்கே தான் இருக்கிறாரு. அந்த வள்ளலை நான் உன்னை வாழ்த்திட வேண்டும், இந்த மக்கள் வாழ்த்திட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இறைவன் இடத்துல எப்படிலாம் கேட்குறாரு பாருங்க. இந்த உலகமெல்லாம் மருள் நீங்க வேண்டும்னு ஆண்டவன் நாட்டில் கேட்குறாரு. மருள் இருக்கிற வரைக்கும் அருளை பெற முடியாது. மருள் இருக்கிற வரைக்கும் அருள் கிடைக்காது. மருள் இருந்தால் அன்பு இருக்காது. மருள் இருந்தால் என்ன இருக்காது? அன்பு இருக்காது, இரக்கம் இருக்காது, நீதி இருக்காது, நேர்மை இருக்காது. அதான் சொல்றார், அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர். அன்பில்லாதவங்க எல்லாம் தமக்குன்னு தான் பொருள் சேர்ப்பாங்க, பிறருக்கு கொடுக்க மாட்டாங்க. கடின சித்தர்னு பேர் வள்ளலார் சொல்லுவார். அவர்களெல்லாம் கடின சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவார் வள்ளலார். யாருக்கெல்லாம் இரக்கம் இல்லையோ, அந்த பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனம் இல்லையோ, இரக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களாம் கடின சித்தர்கள்னு சொல்லுவார். அப்போ அவங்களாம் தமக்காக தான் பொருள் சேர்ப்பாங்க. இப்போ காபி ஆடை கட்டி சில பேர் பொருள் சேர்க்குறாங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் தான் பொது மக்களுக்காக கொடுக்குறாங்க. இப்போ சுனாமி வரும்போது ஒரு துறவி என்ன பண்ணார், 4 லட்சம் கொடுத்தாரு, ஒருத்தர் 1 லட்சம் கொடுத்தாரு, ஒருத்தர் 50,000 கொடுத்தாரு. இப்படி பல இடங்களில் பார்த்தா ஒரு 4-5 பேர் கொடுத்தாங்க. அப்போ துறவு வாழ்க்கை வந்த போது கூட சுனாமிக்கு மக்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு கொடுத்தவங்களாம் இருக்காங்க. சுனாமி வரும்போது கொடுத்தாங்க, கொரோனா வரும்போதும் கொடுத்தாங்க, துறவு வாழ்க்கை வாழும்போது கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் விரல் விட்டுற சொல்கிற அளவு தான். மற்றவங்கெல்லாம் 4 லட்சம் 5 லட்சம் பேங்கில் வச்சுட்டு இறந்து விட்டாங்க, உயிரை விட்டுட்டாங்க. அவங்கெல்லாம் அன்பில்லார், அவங்கக்கிட்ட அன்பு கிடையாது. அவங்க தமக்குன்னு தான் சேர்ப்பாங்களே தவிர பிறருக்கு கொடுக்க மாட்டாங்க. அன்புடையார் என்றும்
உரியர் பிறருக்கு, அன்புள்ளவங்க தான் பிறருக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒரு தம்பி 7வது படிக்கிறான். அவன் அவங்க ஊரில் குடி தண்ணி இல்லையான். அவன் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறான். நல்ல திறமையான பையன் பேசியிருக்கிறான். அதை யூடியூப்பில் போய் எடுத்துருக்காங்க. அவன் என்ன கேட்டானா, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டதுக்கு, எங்கள் ஊர் மக்களுக்கு நல்ல தண்ணி இல்லைங்க, குடி தண்ணி, சுத்தமான தண்ணி கிடையாது. அந்த மக்களுக்கு குடி தண்ணி கொடுத்தா போதும்னு நான். யார் அவனுக்குன்னு எதாவது கேட்டிருக்கலாம். அவன் அன்பில்லாதவனாக இருந்தால் அவனுக்கு தான் கேட்டிருப்பான். எங்கள் குடும்பம் வறுமையில் இருக்குது, நாங்கள் கூரை வீட்டில் இருக்கோம், எங்கள் அப்பா அம்மா வந்து விவசாய வேலை செய்கிறாங்க, எங்களுக்கு எதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டிருப்பான். அவனுக்குன்னு கேட்டிருந்தான். அவன் அன்பில்லாதவனாக இருந்தால் அவனுக்கு தான் கேட்டிருப்பான். கடின சித்தராக இருந்தால் அவனுக்கு மட்டும்தான் கேட்டிருப்பான். அன்பில்லாதவங்க தமக்கு மட்டும்தான் கேட்பாங்க. அப்போ அந்த தம்பி என்ன கேட்டால், இந்த ஊர் மக்களுக்கு நல்ல குடி தண்ணீர் வேண்டும் அப்படின்னு கேட்டான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. உடனே ஒருத்தர் போனார், 10 லட்ச ரூபாய் செலவு செஞ்சு சுத்தமான குடி தண்ணீர் போட்டு கொடுத்துட்டாங்க அந்த ஊருக்கு. 10 லட்ச ரூபா செலவில் சுத்தமான குடிநீர். யாரால்? அந்த தம்பி 7வது படிக்கிறவன். 12 வயசு பிள்ளைக்கு பொதுநலம் இருக்குது, இந்த ஊருக்கு நல்ல தண்ணி வேணும்னு கேட்குறான். பீட்டர் அல்போன்ஸ்னு ஏற்கனவே நாங்கள் படிக்கும்போது ஒரு ஏரி உடையும் போது அந்த ஏரி உடைஞ்சு அந்த ஊர் மக்கள் பாதிப்பாங்க, மக்கள் இறந்துடுவாங்கன்னு சொல்லி விடிய விடிய தனது வலது கையை அந்த ஓட்டையில் கொடுத்து அந்த ஓட்டையை அடைச்சிக்கிட்டு நின்றுந்தானான். விடிய விடிய அந்த ஓட்டையை அடிச்சுக்கிட்டே இருந்து அப்புறம் விடிய காலம் எல்லாம் விவசாயிங்க போகும்போது என்ன பண்ணால், இது மாதிரி ஏரி நான் சாயந்தரம் வந்தேன், அந்த பக்கம் ஏரி உடைஞ்சிற மாதிரி இருந்தது, யாரும் இந்த பக்கம் வரல, ஏரி பக்கம் யாரும் போக மாட்டாங்க, 6 மணிக்கு மேலே யாரும் அங்கே போக மாட்டாங்க. அப்புறம் பார்த்தேன் நான், சரி நான் போயிட்டோம்னா ஊர் இந்த ஏரி உடஞ்சிடுச்சுன்னா ஊர் வீணாக போயிடுமேன்ட்டு அந்த கையை விட்டு அந்த தொலையை அடிச்சிட்டேன் அப்படின்னு நான். பீட்டர் அல்போன்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவன் பேர். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் இயற்கையாகவே இறக்க குணம் உள்ளவர்கள் மட்டும்தான் அன்பு இருக்கும். இயற்கையாக ஒரு சின்ன பிள்ளை வந்து ஏரி உடையாமல் பார்த்துருக்கான். ஒரு சின்ன பிள்ளை வந்து அந்த ஊருக்கு நல்ல தண்ணி கேட்டிருக்கான், 12 வயசு பிள்ளை. அதுபோல் பொதுநலம், அதான் நல்லா சொல்லுவார், பொதுநலம் கருத்தும் போதலால் விரித்து அதிவினில் தோன்றா அற்பெருஞ்சோதி. நீ பொதுநலம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உன்னுடைய நலம் மேலே போயிடும். நீரளவையாகுமா நீராம்பல், தாமரையில் எப்படி தண்ணி வர வர உயர போதோ அவ்வளோ உன்னுடைய மனம் மேலும் மேலும் மேல் நோக்கி செல்லும் போது உன்னுடைய வாழ்க்கை மேல் நோக்கி செல்லும் அப்படின்னு அவ்வையார் சொல்லியிருக்காங்க. அப்போ அன்புக்கு என்ன, அன்பு இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை வீணாக்கிறாங்க. பாடுபட்ட பணத்தை தேடி புதைத்து விட்டு கேடு கட்ட மாநிலரே கேளும், கூடு விட்டு ஆவிதான் போன பின்பு யாரோ அனுபவிப்பால் பாவிகள் அந்த பணம். நீ சம்பாரிச்சு அதை வந்து நான் இருக்கும்போதே இல்லாதவங்களுக்கு பூராதி கொடுக்க சொல்லல, கூடுமான வரைக்கும் ஒரு இறக்க குணம். தம்பி தண்ணி கேட்டானா, அந்த மாதிரி எங்கள் ஊருக்கே நல்ல தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டான்ல, ஏறி ஒடியாமல் கையை விட்டுட்டு இருந்தான்ல ஒரு தம்பி. அப்போ சின்ன குழந்தையிலே அந்த இறக்க குணம் வந்துருக்குது. இந்த இப்போ நடந்தது, அந்த தம்பி இந்த ஊருக்கு தண்ணி சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கேட்டான். அவன் கேட்டிருந்தா அவனுக்கு ஏதாவது செஞ்சுருப்பாங்க. தனக்குன்னு கேட்கல, பிறருக்குன்னு கேட்டான். அதான் அன்புடையார் என்றும் பிறர்க்குரியர், அன்புடையார் என்றும் பிறருக்கு உரியர். அவங்க பிறருக்குன்னு கேட்பாங்க. அன்புள்ளவங்க பிறருக்காக தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்பில்லாதவங்க தனக்கு மட்டும்தான் சேர்த்துக்குவாங்க. பாடுபட்ட பணத்தை வீணாக போயிடும், ஒன்றை போய் நீங்கள் வச்சுருவாங்க, அது புதையலாக போயிடும். இல்லை யாரோ வந்து இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவோம்.
இப்போ ஒருத்தர் 7 லட்ச ரூபா சேர்த்து வச்சுட்டு ஒரு துறவி இறந்துட்டார். அது 7 லட்ச ரூபாய் யாருக்குன்னு கூட அவர் சொல்லலை, அது அங்கேயே போயிடுச்சு, அவ்வளோதான். 7 லட்ச ரூபாய் யாரும் எடுக்க முடியாது. ஏன் அது இருக்கும்போதே ஒரு ஆசிரமங்களுக்கு, கண்ணில்லாத ஆசிரமம், அனாத ஆசிரமம், அப்படி அவங்களுக்கெல்லாம் அந்த இந்தப்பா என்னுடைய நன்கொடை இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லலாம். அதான் அன்பு. ஆனால் அந்த துறைக்கு அன்பு இல்லை. அவர் என்ன பண்ணார்? சேர்த்து வச்சார். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, தமக்கு தான் வேணும்னு 7 லட்சம் சேர்த்து வச்சுட்டு போயிட்டார். ஏன்னா அன்பு இருந்தால் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும், பொதுநலம் வந்திருக்கும். அன்புடையார் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தருவார். அன்புடையர் என்ன சொல்லுவாங்க? உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே தருவாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்த உடனே திருமணமான 3வது நாள் கேள்விப்பட்ட ஒரு நண்பன் தன்னுடைய உயிரை விட்டான். அதான் அன்பு. கேள்விப்பட்டான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது அப்படின்னு. திருமணமான 3வது நாள் தன் உயிரை விட்டான். இதுக்கே நேருக்கு நேர் பார்த்து பேசலை, வீரபாண்டிய கட்டபொம்மன்கிட்ட பார்த்து பேசலை. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் இவருக்கு தெரியாது. அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு அன்பு இருந்தது பாரு. இதான் வள்ளுவர் சொல்றார். அன்புடையார் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தருவார். அன்புடையவர் தான் உடலையே கொடுத்தான், ஆவியை கொடுத்துட்டான், தான் உயிரையே கொடுத்துட்டான். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நண்பன். சுயநலம் கடவுளுக்கு இல்லை. கடவுளுக்கு சுயநலம் கிடையாது. சாத்தானுக்கு சுயநலம் உண்டு, பேய் பிசாசிக்கெல்லாம் சுயநலம் உண்டு. அப்போ அங்கே நடமாறதுலேயும் அந்த மாதிரி இருக்குது. மக்கள் வாழ்க்கையிலையும் சாத்தான் இருக்குது. அவங்க இரக்கம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. அவங்க சுயநலமோடு தான் இருப்பாங்க. அவங்களாம் சாத்தான்னு சொல்கிறாங்க. அவங்க சுயநலமோடு இருப்பாங்க. கடவுள் சுயநலமாக இருக்க மாட்டார். கடவுள் சுயநலம் மட்டுமே அவருக்கு பிடிக்குமா? அப்படி கிடையாது. கடவுளுக்கு சுயநலம் இல்லை. கடவுளுக்கு சுயநலம் கிடையாது. சாத்தானுக்கு மட்டும்தான் சுயநலம். இரக்கம் இல்லாதவங்க மட்டும்தான் சுயநலம். ஏன்னா கடவுள் தான் இரக்கமே. கடவுள் தான் இரக்கமானதால் தான் ஒரு கடவுள் தன்மையை அடைஞ்சார். நீ கடவுள் நிலையை அடைய வேண்டுமே ஆனால் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். உற்சாகத்தோடு இருக்கணுமா? நீ ஆன்மீக வாழ்க்கை தொடங்குகிறாய். நீ உற்சாகம் வந்தாதான் ஆன்மீக வாழ்க்கையை நீ தொடங்குகிறாய். அதுவே அறிகுறி. ஆன்மீகத்தில் நீ உற்சாகமாக இருக்கிற அப்படின்னா நீ ஆன்மீக வாழ்க்கையை தொடங்குகிறாய். அதுவே அறிகுறி அப்படின்றார். கண்ணுக்கு புலப்படும் கடவுள் நம்மிடம் இருக்க என்ன சொல்றாரு? கண்ணுக்கு புலப்படும். நேராக போகிறாங்க, பார்க்குறோம், நடந்து போகிறாங்க, முடியல, தண்ணின்றாங்க, தண்ணி வாங்கி கொடுக்கணும். ஆகாரம் கேட்குறாங்க, இல்லை உடை வேணும்னு கேட்குறாங்க, ஒரு உடை கொடுக்கணும், ஒரு ஆடை எடுத்தாந்து கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். மயிலுக்கு சிகிச்சை பண்ண அரசன்லாம் இருக்காங்க. மயிலுக்கு தன்னுடைய தங்க பொருள் போய்ச்சினவங்களாம் இருக்காங்க. இறந்த போதும் தன்னுடைய மோதிரத்தை வெளியே காட்டி இல்லாதவன் எடுத்துகிட்டு போட்டுன்னு சொன்னார். சிபி சக்கரவர்த்தின்னு நினைக்கிறேன். தன்னுடைய கையை வெளியே நீட்டி இந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு போங்கப்பா, அது ஏன் மண்ணாட மண்ணா போகுது அப்படின்னு தர்மம் பண்ணவங்களாம் இருக்காங்க. அவங்க தான் கடவுளுக்கு சமமானவங்க. அப்படி கண்ணுக்கு புலப்படும் கடவுள் இருக்க நேரடியாக கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்க தான் கடவுள். கண்ணுக்கு புலப்படாத கடவுளை நீ எப்படி வணங்குவாய்? இதே கண்ணுக்கு எதிர இருக்கிற கடவுளே உன்னால் வணங்க முடியல. கண்ணுக்கு புலப்படாத கடவுளை நீ எப்படி வணங்குவாய்?
இங்கே தான் அடிப்படை. இந்த கடவுள் நமக்கு வாழ்த்தினா தான் நம்ம மேலே அந்த கண்ணுக்கு புலப்படாத கடவுளை அடைய முடியும். கடவுள் வந்து கண்ணுக்கு புலப்படாதவர் தான். அவர் உருவமற்றவர், அருவமானவர் தான். அவர் எங்கும் நிறைஞ்சிருக்கிறார். பூமியிலே எங்கும் நீக்கமர இருக்கின்றார். அவர் இல்லாத இடமே கிடையாது. அவர் இல்லைன்னு சொன்னால் அங்கே புல் பூண்டு பூச்சி புழு எதுவுமே இருக்காது. அதிகமாக காரியப்படுவது இந்தியா தான். இந்திய நாட்டில் தான் கடவுளுடைய தன்மை அதிகமாக உள்ள நாடு. ஏன்னு கேட்டால் 3000 வகை செடி கொடிகள் இருக்குது. 3000க்கு மேல் 3000 வகை புழு பூச்சிகள் இருக்குது. இன்னைக்கு வெளிநாட்டவரெலாம் நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு போய்டுவோம், அங்கே போய் தங்கிடுவோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க ஒரு சிலர் தான் போகிறாங்க வெளிநாட்டுக்கு, அங்கே போய் தங்கணும்னு. ஏன்னா இந்த சௌரியம் வந்து எங்கேயுமே இல்லை பூமியில். ஏன்னா 300 வகையான உயிரினங்கள் இருக்குது. 300 வகைக்கு மேலே மர செடி கொடிகள் இருக்குது, பச்சளைகள் இருக்குது. அது சிலர் 3000 வகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 3000 வகை இருக்குது தமிழகத்தில். 3000 வகை புல் பூண்டுலேருந்து பச்சளைகள் இருக்குது. கண்ணுக்கு புலப்படாத கடவுள் இது கடல் அடியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் சேர்த்தா 3000 வகை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்ணுக்கு புலப்படும் கடவுளுக்கு கருணை செய். அதன் பிறகுதான் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை நீ கருத முடியும். இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் வேதாந்தம் சொல்லுது. வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம், கலாந்தம், போதாந்தம், இப்படி 6 அந்தங்கள். சொல்வந்த அந்தங்கள் 6ம் ஒரு சொல்லாலே போகுமே நீருன்னார். இப்போ ஒரு சொல்லை எடுத்துட்டோம்னா அதுலேருந்து பார்த்தோம்னா எல்லா அந்தங்களையும் நம்ம அடைஞ்சிடலாம். அப்போ வேதாந்தம் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? கண்ணுக்கு புலப்படும் கடவுளுக்கு கருணை செய், அப்பொழுதுதான் நீ கண்ணுக்கு புலப்படாத கடவுளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுது வேதாந்தம். மனிதனுக்கு மன அமைதி தருவது தான் ஒரு மனிதனுக்கு மன அமைதி தருவது தான் ஒரு மதத்தினுடைய அடிப்படை. ஒரு மனுஷன் மன அமைதியோடு இருக்கணும்னு சொன்னால் அந்த மதத்தினுடைய அடிப்படை தான். அப்போ நம்ம மதத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால் எல்லோரும் மன நிம்மதியாக தான் இருக்காங்க. சின்ன பிரச்சனைலாம் பிரச்சனை கிடையாது. வெளிநாட்டில் பார்க்கும்போது நாம் எவ்வளோ பரவாயில்லை. அப்போ நம்ம மதத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால் மன அமைதிதான். மன அமைதியை தருவது தான் மதத்தினுடைய அடிப்படை லட்சியம். அதனுடைய அடிப்படை லட்சியமே அதுதான். துறவும் தொண்டுமே பாரத நாட்டின் லட்சியம். சொன்னல, துறவு அடைஞ்சவங்க தனக்கு கிடைச்ச பொருளை சுனாமியால் பாதிக்கப்பட்டவருக்கு கொடுத்தாங்க. அரசாங்கத்திட்ட கொடுத்து நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க. கொரோனா வரும்போது துறவு அடைஞ்சவங்க நிறைய பேர் கொடுத்தாங்க. 10,000 20,000 அவங்க சாப்பிட்டது போக மீதி வச்சுருந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்கள் மடிகிறாங்க, அவங்களுக்கு வந்து பொருள் உதவி மருந்து உதவி எல்லாம் செய்யணும் அப்படின்னு நாடு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி இறந்தும் கூட கடவுளுக்கு தொண்டு செஞ்சாங்க. இறந்து கூட பிச்சை இடணும்னு சொன்னாங்க. அது மாதிரி இறந்து வந்து தொண்டு செய்யறதுக்கு உதவி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ துறவும் தொண்டுமே பாரத நாட்டின் லட்சியம். பாரத நாட்டில் துறவு பூந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க தொண்டு செய்வாங்க. துறவு பூண்டவங்க தொண்டு செய்வாங்க. இது எல்லாரும் துறவு பூண்டவங்க தொண்டு செய்ய மாட்டாங்க. பாரத நாட்டினுடைய மண்ணுடைய மகிமை இது. பாரத நாட்டினுடைய லட்சியமே தொண்டுதான். இந்த பாதையில் மேலும் மேலும் செல்லுங்கள். இப்படி
இந்த அடிப்படையில் இந்த லட்சியத்தில் நீங்கள் மேலும் மேலும் செல்லுங்கள், மற்றவை அனைத்தும் தானாக வந்து சேரும். ஒரு தம்பி வந்து அந்த ஊருக்கே நல்ல தண்ணி வேணும், சுத்தமான குடிநீர் தண்ணி வேணும்னு கேட்டான்ல, அவன் ஊருக்கு கேட்டதுனால இப்போ நிறைய பேர் இறக்கப்பட்டு அவனுடைய படிப்பு செலவு எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஏன் அவன் ஊருக்கு கேட்டதுனால, அப்போ தனக்குன்னு கேட்கல, பிறருக்குன்னு கேட்டதுனால, பிற மக்களுக்காக கேட்டதுனால, அந்த சின்னஞ்சிறு வயசில் அந்த ஒரு தொண்டு எண்ணம் வந்ததுனால அவனுடைய வாழ்க்கை மேலே போகும். படிப்பு செலவு மற்ற செலவெல்லாம் பார்த்துக்குவாங்க. அப்படி இறக்கம் உள்ள தொண்டு செய்யக்கூடிய நண்பர்கள் கோடான கோடி பேர் இருக்காங்க. நம்ம நமக்கு தெரியாது, ஆனால் திடீர்னு வருவாங்க, திடீர்னு வந்து செய்வாங்க. அப்போ என்ன சொல்கிறார், நீ இந்த லட்சிய அடிப்படையில் இருந்தால் மேலும் மேலும் நீங்கள் அதில் சென்று கொள்ளுங்கள், இந்த பாதையில் சென்று கொண்டே இருங்கள், மேலும் மேலும் செல்லுங்கள், மற்றவை தானாக வந்து சேரும். மிருக பலத்தால் அல்ல அப்படின்றார். மிருக பலம் ஒன்றுமே செய்யாது அப்படின்றார். மிருக பலம் இருக்குது, அது ஒன்றுமே செய்யாது, அது அழிவுக்கு சத்ரு, அழிவு தான் கொடுக்கும் மிருக பலம். ஆன்மீக பலத்தால் மட்டுமே, மிருக பலத்தால் எதையும் வெல்ல முடியாது. ஆன்மீக பலத்தால் மட்டுமே இந்தியா எழுச்சி பெற போகிறது. இந்தியா ஆரம்ப காலத்திலிருந்து ஆன்மீக பலம் தான் அது எழுச்சியோடு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் நம்முடைய துறவி ஒருத்தர் சொல்றார், ஆன்மீக பலத்தால் மட்டுமே, இவர் எப்போ சொன்னார், கிட்டத்தட்ட 40-50 வருஷம் முன்னாடி சொன்னார், ஆன்மீக பலத்தால் மட்டுமே இந்தியா எழுச்சி பெற போகிறது. ஏன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னார். இந்த நாடு சுதந்திரம் அடையும் போது யாரும் வந்து கத்தி எடுத்துட்டு போய் சண்டை போடலை, துப்பாக்கியால் சுடலை, பல ஆயிரக்கணக்கான மக்களை மடிக்கல. அடிக்கிறியே அடிச்சுட்டு போ. தான் உயிரை விட்டவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டுக்காக உயிரை விட்டவங்களாம் இருக்காங்க. நாட்டுக்காக உயிரை விட்டுருக்காங்கன்னா என்ன, இந்த பாரத நாட்டு, இந்த இந்தியாவினுடைய மண், இது பாரதத்தினுடைய மண்ணுடைய தன்மை. செம்மண்ணில் ஒரு செடி இருக்குதுன்னா அதனுடைய தன்மை இருக்கும், களிமண்ணில் ஒரு செடி இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த தன்மை இருக்கும், மணலில் ஒரு செடி இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த தன்மை இருக்கும். மணலில் இருக்கிற செடி சலசலன்னு தான் இருக்கும், களிமண்ணில் இருக்கிற செடி நல்லா வந்து வெயிட்டாக இருக்கும், அந்த செம்மண்ணில் இருக்கிறது நல்லா செழிப்பாகவும் இருக்கும். ரெண்டு மணியுமே நல்லதான், நல்ல மண்ணு தான். அப்போ அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி அந்த செடி வளருது. அதுபோல் இந்த இந்திய நாட்டினுடைய மண்ணுக்கு தகுந்த மாதிரி ஆன்மீகம் வளருது. அப்போ ஆன்மீக பலத்தால் நம்ம முன்னோர்கள் கத்தி எடுக்காம, யுத்தம் செய்யாம நாட்டை சுதந்திரம் அடைந்தார்கள். ஆனால் மிருக பலத்தால் அல்ல. நம்ம சித்தர்கள் சொல்றாங்க, இது மிருக பலத்தால் இந்தியா எதையும் செய்யாது, மிருக பலம் கொண்டு எதையும் தாக்காது, ஆன்மீக பலத்தால் வெல்லும் அப்படின்றார். ஏன்னா இந்தியா முழுவதும் கோடான கோடி சித்தர்கள் இருக்காங்க. ஆன்மீக பலத்தால் மட்டுமே இந்தியா எழுச்சி பெறப் போகிறது என்றார் அன்னைய சித்தர்கள். ஒரு புத்த அரசனின் ஊமை மகளை பேச வைத்தவர் யார்? ஆன்மீகம் என்ன? அதான் ஆன்மீகம். ஒரு புத்த அரசன், புத்த மதம், அவர் அரசன், அந்த மதத்தை சேர்ந்த அரசன், அவருடைய மகள் ஊமை, ஊமையை பேச வச்சவர் முருகன். அதன் பிறகு முருகருக்கு பிறகு புத்த மதத்தினுடைய அரசனின் மகள் ஊமை, அந்த ஊமையை பேச வச்சவர் ஒரு சித்தர். யாரு? மாணிக்கவாசர். மாணிக்கவாசர் என்ன செஞ்சாரு? ஊமையை பேச வச்சாரு. ஆண்டவன் நிறைய பரியாக்கினான் அவரை மீட்டு வர்றதுக்கு. நரியெல்லாம் அனுப்பி குதிரையை போங்கன்னாரு. அவன் குதிரை தானே கேட்டான் அந்த அரசன். காட்டில் இருக்கிற நரியெல்லாம் குதிரையை போங்கன்னு ஆண்டவனே அனுப்பிச்சி வச்சான். மாணிக்கவாசரை மீட்டு வந்தாங்க. காலையில் பார்த்தா நரி பூரா ஓடி போச்சு. நிறைய பரியாக்கினான் ஆண்டவன் மாணிக்கவாசருக்காக. மாணிக்கவாசர் புத்த மதத்தினுடைய அரசனுடைய மகள்
ஊமை. அந்த ஊமையை பேச வைத்தவர் மாணிக்கவாசர். ஊமையை போய் பேச வைக்கிறது எப்பேற்பட்ட, இவ்வளோ பேர் இருக்காங்க ஊமை. அப்பேற்பட்ட சித்தர்கள்லாம் வாழ்ந்த நாடு இது, பாரத நாடு, பழம்பெரும் நாடு இது. அதில் தமிழ் மிக மிக எல்லாருமே போட்டுறாங்க. தமிழ் எல்லா மதத்தினரும் தமிழ் போட்டுறாங்க. ஏன்னா எல்லா மதத்துக்கும் அப்பால் பட்டது தமிழ். எல்லா மதத்தையும் வாழ வைக்கக்கூடியது தமிழ். ஜாதி மத இனம் பார்க்காதது தமிழ். எல்லா மதத்துக்கும் பொதுவானது. அப்போ ஊமையை பேச வைக்கக்கூடிய ஒரு மனிதனாக பிறந்து ஒரு அரச சபையிலே மந்திரியாக வேலை செய்த மாணிக்கவாசர் நம்மளை மாதிரி சாதாரண மனிதனாக பிறந்தவர் தான். அவருடைய தவப்பலத்தால் ஒரு புத்த மதத்தினுடைய அரசனுடைய மகளை பேச வைத்தார். எவ்வளவு வியப்பா இருக்குது பாருங்க. அது மட்டும் இல்லை, பல ஆண்டுகள் கழித்த பிறகு ஒரு முதலையினுடைய வாயில அகப்பட்ட ஒரு சிறுவனை மீட்டு, அந்த முதலையும் மீட்டு, முதலைக்கும் உயிர் கொடுத்து, அந்த சிறுவனையும் மீட்டு அவர்களை கொண்டு வந்து இன்னைக்கு என்ன வயசாகுதோ அந்த வயசு நிலவரத்தில் உற்பத்தி ஆகி விட்டவர் ஞானசம்பந்தர், மாணிக்கவாசர். திருநாவுக்கரசர் பாம்பு கடிச்சு இறந்து போனவன ஒரு மணி நேரத்தில் உயிர் உண்டாக்கினார் திருநாவுக்கரசர். அவர் எங்கே ஆட்கொண்டார்? திருவதிகையில் ஆட்கொண்டார் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் ஆட்கொண்ட இடம் எது? திருவதிகை. கல்லை கட்டி கடல்ல போட்டாங்க சமண மதத்தினர். ஏன்னா சமண மதத்துக்கு போனார், அங்கே போய் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா புத்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசனுடைய மகளையே பேச வைத்தவர் மாணிக்கவாசர். அப்புறம் நீ வேறு மதத்துக்கு போகிற? இக்கரைக்கு அக்கறை பச்சுன்னு போனார், போயிட்டு ஒன்றும் பண்ண முடியலங்க. அங்கேருந்து கிளம்பி வரும்போது விடமாட்டேன்ட்டாங்க. அவங்க உன்னை கொண்டு வரண்டான்னு சொல்லி கருங்கல்லை கட்டி தூக்கி போட்டாங்க கடலில். ஒரு பதிகம் பாடினார், கல் மிதங்குச்சு. இப்போ ராமேஸ்வரத்தில் அந்த பாலம் கட்டின கல் இருக்குதான், வெளியே அதை தூக்கணும்னா 10 பேர் கொண்டா தான் தூக்கலாமா. ஆனால் அந்த கல் மிதக்குதான் தண்ணியில். 10 பேருக்கு சேர்ந்தாதான் தூக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதான். ஆனால் தண்ணியில் போட்டால் மிதக்குதான் தக்க மாதிரி. இது ராமர் காலத்தில் அவங்க கட்டின பாலம். ஏன்னா கடலுக்கு நிறைய அவங்க கல் போட்டு பாலம் கட்டலை, கல்லை போட்டாங்க, கல் மிதக்குச்சு, மேலே மண்ணை கொட்டினாங்க, ரோடை போட்டாங்க, மிதகு பாலம். அப்போ ராமர் கட்டந்து மிதகு பாலம். இப்போ நம்முடைய இந்தியர்கள் கட்டந்து மிதகு ரயில் பாலம், பாம்பன் பாலம். அதன் பிறகு அவர் ராமர் கட்டந்தால இவங்க பாம்பன் பாலம் கட்டிட்டாங்க, கடலில் மிதக்கக்கூடிய ரயில் பாலம் கட்டிட்டாங்க. அன்னைக்கு மிதக்கக்கூடிய ரயில் பாலத்தை கட்டினவர் ராமர். ஏன்னா அந்த கல் மிதக்குதுன்னு சொன்னால், ஏன்னா கடல் ஆழத்துக்கு கல் போட முடியாது, வயசு கணக்காகும். ஆனால் கல்லை போட்டாங்க, மிதக்குச்சு. அது மேலே மண்ணை போட்டாங்க, மணலை போட்டாங்க, பரிவாரங்களை ஓட்டி சென்னாங்க, படைகளை கொண்டு போய் போர் புரிஞ்சாங்க. அப்போ திருநாவுக்கரசரை ஆட்கொண்ட இடம் திருவதிகை. ஞானசம்பந்தர் ஆட்கொண்ட இடம் சீர்காழி. சுந்தரரை ஆட்கொண்ட இடம் திருவெண்ணை நல்லூர். திருவெண்ணை நல்லூர் சுந்தரமூர்த்தி சாமிகளை ஆட்கொண்ட இடம். மாணிக்கவாசர் ஆட்கொண்ட இடம் திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறையில் தான் அவர் ஆண்டவன் ஆட்கொண்டான். உருவமில்லாத கோயிலை கட்டினவர் அவர் தான். ஆவடியார் மட்டும்தான் இருக்கும், மேலே உருவமே இருக்காது. உருவமில்லாத கோவிலை கட்டியவர் மாணிக்கவாசர் தான். ஓமையை பேச வச்சவர் மாணிக்கவாசர் தான். இன்னும் பல சித்துக்களை செய்தவர் மாணிக்கவாசர். அதுபோல் ஒரு ஓமையே பேச வைக்கிறதுனா இப்போ எவ்வளோ விஞ்ஞானம் வந்தாலும் ஓமையை பேச வைக்க முடியாது, இன்னும் கண்டுபிடிக்கல.
பிறவிலே கண் குருடாக இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி இப்போவும் கண்ணு தெரிய வைக்க முடியல. இருக்கிற கண்ணுக்கு லென்ஸ் வச்சு விட்றாங்க, அவ்வளோதான். இன்றைக்கும் கண்ணு தெரியாமல் இருக்கிறவங்கள சரி பண்ண முடியல. ஆனால் ஒரு ஊமையை பேச வச்சார். இதுக்கு முன்னாடி முருகன் செய்தார் அந்த வேலையை. ஊமையை வாய் திறந்து பேச வைத்தாய் அப்படின்னு பாடுவாங்க. எங்க? முருகனுடைய ஆலயத்தில். அப்போ ஏற்கனவே முருகர் அந்த வேலையை செஞ்சிருக்காரு. முருகர் வந்து மகா சித்தர், சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் தான் முருகர். முருகர் வந்து எத்தனையோ பிறவி எடுத்து வந்திருக்கிறார். அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த பிறவி அப்படி அப்படியே அந்தந்த பிற அவதாரம் முடிச்சுக்கிட்டே மாடு போயிட்டே இருக்கார் முருகர். தாய்மானவராக வந்தவரும் முருகர்னு சொல்கிறாங்க. வள்ளல் பெருமானாக வந்ததும் முருகர் தான் சொல்கிறாங்க. முருகர் தான் வள்ளல் பெருமானாக வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. தாய்மானவராக வந்தவரும் அவர் தான். காத்தவராயனாக வந்தவர் அவர் தான். பாவாடராயனாக வந்தவனும் அவர் தான். ஐயன் அரப்பனா வந்தவர் அவர் தான். முருகர் தான் இத்தனை அவதாரம் எடுத்துன்னு வந்துக்கிறார். அதனால் நம்முடைய நாடு ஆன்மீக நாடு. ஆன்மீகத்தை வந்து யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து நேர்மையானவர்கள், இறைவனோடு இறை தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அனைவரும் ஆன்மீகம்னா நீங்கள் துறவெல்லாம் போக வேண்டியதில்லை. பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரணும். இப்படிலாம் நடக்குதுப்பா, ஒரு ஏதாவது ஒரு நல்ல செய்தி நடக்குது, அந்த நல்ல செய்தியை மட்டும் சொல்லணும். அங்கே ஏதாவது கெட்ட செய்தி நடக்குது அதை சொல்லக்கூடாது சின்ன பிள்ளைகிட்ட. இப்படி ராமாயணத்தில் இப்படி நடந்தது, மாணிக்கவாசர் இப்படி செஞ்சார், திருநாவுக்கரசர் இப்படி செஞ்சார், பாம்பு கடிச்சு இறந்து போனால் உயிர் உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்லித்தரணும். அப்படியா, இப்போ நாமளும் சாமி கும்பிடணும் அப்படின்ற எண்ணம் வரும் சின்ன பிள்ளையிலே. அவர்களுக்கு இந்த மாதிரி நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும். அப்போதான் நம்முடைய நாடு இன்னும் அமைதியாக இருக்கும். இப்போ வெளிநாட்டவரெலாம் இங்கே வரதுக்கு விரும்புகிறாங்க. இப்போ திருவண்ணாமலையில் ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க வெளிநாட்டுக்காரர். வந்து பிளாட்டை வாங்கி கூட கட்டி அவங்க தங்கியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் முத்தி அடையக்கூடிய இடமா திருவண்ணாமலை. இப்போ திருவண்ணாமலை சென்னை மாதிரி ஆகி போச்சு. அவ்வளோ கூட்ட நெரிச்சல். ஒரு 20 ஆண்டு உள்ளே இப்படி ஆகிப்போச்சு. ஏன் இதனுடைய பெருமையை வெளிநாட்டவர்கள் உணர்றாங்க. நம்ம உள்நாட்டிலே இருக்கிறதுனால நம்முடைய பெருமை நமக்கு தெரியல. யானையினுடைய அளவு யானைக்கு தெரியாது, ஒரு பாகனுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்மிடம் இருக்கக்கூடிய பேராற்றலை நாம் உணர்வோம், வெற்றி பெறுவோம். நம் முன்னோர்கள் எதிர்கால சங்கதிகள் மேலும் மேலும் நலமோடும் வளமோடும் வாழ வழிவகுப்போம். அதுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.